மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தில் பெரும் பொறுப்பு ஏற்று செயல்பட வேண்டும். ஒன்றிய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் பேச்சு. சென்னை பல்லாவரத்தில் அமைந்துள்ள வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் 16வது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக ஒன்றிய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் கலந்து கொண்டார். இதில் இளநிலை, முதுகலை மற்றும் ஆராய்ச்சி மாணவர்கள் என சுமார் 5000 மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் பிரபல தமிழ் திரைப்பட இயக்குனர் வெற்றிமாறன், இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின், ஸ்ரீ கோகுலம் குரூப் சேர்மன் கோபாலன் ஆற்றிய பணிகளை பாராட்டி அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. இதனையடுத்து மத்திய சட்ட மற்றும் பாராளுமன்ற விவகாரத்துறை ராஜ்ய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் உரையாற்றினார். அப்பொழுது அவர் கூறுகையில், வணக்கம் சென்னை என பேச துவங்கிய அவர், பாரம்பரியமும் நவீனத்துவமும் இணைந்து வாழும் நகரம் சென்னையாக திகழ்கிறது. மேலும் உலக தரத்திலான கல்வி நிறுவனங்கள் இந்திய முன்னேற்றத்திற்கு பங்காற்றி வருகின்றனர் என்றார். இந்தியாவில் அறிவியல் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்றார். 108வது இந்திய அறிவியல் மாநாட்டில் இந்திய அறிவியல் துறையில் வேகமாக வளர்ந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளோம். 2047ஆம் ஆண்டிற்கான இந்தியாவை கனவை நனவாக்க இந்தியாவில் மற்றும் தொழில்நுட்ப பாதையில் நாம் உறுதியாக நிலைக்க வேண்டும் என்று கூறினார். வேல்ஸ் பல்கலைக்கழகத்துடைய 16வது பட்டமளிப்பு விழா லா மினிஸ்டர் சென்ட்ரல்லேருந்து வந்து இன்னைக்கு ரொம்ப பெரிய லெவலில் ஒரு 10,000 மாணவர்களுக்கு அதில் ஒரு 5,000 பேருக்கு இன்னைக்கு டிகிரி வழங்கியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். எப்பவுமே வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் வருஷம் ஹானரரி காசா டாக்டரேட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு, சினிமாவில் கொடுத்துட்ருப்போம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த தடவை வந்து அவர் மிஸ்டர் கோபாலன் கோகுலம் சிட் ஃபண்டு 81 இயர்ஸ் ஆகுது. அவர் நிறைய சாதனைகள் படுத்திருக்காரு. அவருக்கு எங்கள் போர்டு ரெக்கமெண்ட் பண்ணி இன்றைக்கி அவருக்கு ஹானரரி கொடுத்துருக்கோம். அதே போல் வெற்றிமாறன் சார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வெட்டர்னரி டைரக்டர், அவருக்கு இந்த வருஷம் எங்கள் போர்டு செலக்ட் பண்ணி இந்த ஹானரரி காசாவை இந்த வருஷம் அவருக்கு கொடுத்துருக்கோம். ப்ளஸ் கிரிக்கெட்டர் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு இந்த 3 பேருக்கும் கொடுத்துருக்கோம். அதில் ரொம்ப வேல்ஸ் பல்கலைக்கழகம் மகிழ்ச்சி அடையும். வெற்றிமாறன் சார், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கீங்க. திரைத்துறையில் நீங்கள் டாக்டர் இல்லைனாலும் ஒரு டாக்டர்ன்ற ஒரு அந்தஸ்தில் இருக்கீங்க. டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கீங்க. படிக்கிறப்போ கவுன் போடல, கான்வெகேஷன் கவுன் போடல. இப்போ இது போட்டது ஒரு சந்தோஷம், அவ்வளோதானே தவிர மற்றபடி இது வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்கும் ஐஸ்வர்யா நேசருக்கும் என்னுடைய நன்றி.
சார் இதுவுமே வந்து டாக்டர் வெற்றிமாறன் தான் மேக்ஸிமம் எல்லாம் நாங்களே டைட்டில் தான் வைப்போம். அது எதுவுமே கற்றுக்க மாட்டீங்க. இல்லை அப்படி போடக்கூடாது. ஆனரரி டாக்டரேட் வாங்கினா போடக்கூடாது. அது அவங்க இஷ்டம். அது பட் இட்ஸ் நாட் கம்பல்சன். படிச்சு வாங்குற டாக்டர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க. இதெல்லாம் வந்து இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ஐ திங்க் லாஸ்ட் இயரா அதுக்கு முன்னாடி வருஷமா தெரியாது, சாருடைய மதர் வந்து இங்க 3 years PhD ரிசர்ச் பண்ணி டாக்டரேட் வாங்கினாங்க. அதான் கஷ்டப்பட்டு எங்க அம்மா படிச்சு 70 வயசுல படிச்சு வாங்கினாங்க. 70 வயசுல டாக்டரேட் வாங்கினாங்க. கண்டிப்பா தாராளமா போட்டுக்கலாம். எதுவுமே வேணாம். சார் இப்போ நம்ம பேர் இருந்தா வேல்ஸ்ல வந்து பட்டம் கொடுத்துருக்காங்க, அவங்க பெரிய நிறுவனம், அவங்க கூட இப்போ சேர்ந்து வந்து பயணிக்க போறீங்க, இல்ல பயணிச்சாச்சா? ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்க அவங்களோட அந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். அதுல இருக்கு. நான் பண்றோம், சீக்கிரமா பண்றோம். அப்புறம் வந்து சூர்யா படம், இந்து படம் எது முன்னாடி வரும் உங்களுக்கு? அது ஒரு 10 நாள்ல சொல்றேன் சார். அப்புறம் உங்களுக்கு சார், ஏன்னா நம்ம நீங்க பாத்தீங்கன்னா டாக்டரேட் பட்டம் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இயர்லி ஒன்ஸ் தான் வந்து பட்டம் கொடுப்பாங்க. ஆனா நம்ம கான்ட்ராக்ட்ல மட்டும் என்ன நடக்குதுன்னா, போன வருஷம் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வந்து சூர்யாவுக்கு டாக்டர் கொடுத்துருக்கோம். இல்லையே நம்ம ஆமா 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 சரிங்களா? அதெல்லாம் எப்படி நாங்க புரிஞ்சுக்கிறது? ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே லெவல் தான் வருமா? 8 months வருமா, இல்ல 1 year வருமா? இல்ல லாஸ்ட் இயர் என்ன ஆயிடுச்சு, ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இப்போ இதுலேருந்து கரெக்டாக போயிட்டு இருக்கு. எவ்ரி செப்டம்பர்ல தான் இனிமேல் கான்வெகேஷன் வரும். விமர்சனம் அப்படிதான் சார் வைக்கிறாங்க. தொடர்ந்து என்ன வேல்ஸ் மட்டும் எல்லாரும் டாக்டர் கொடுத்துட்டே இருக்காங்க, நிறைய வச்சிருக்காங்க பட்டம் வந்து. இல்ல எவ்ரி இயர் ஒன்ஸ் தான். அந்த ஃபங்க்ஷன் வந்து டிலே ஆயிடுச்சு. சார் டாக்டர் வெற்றிமாறன் சார், டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கீங்க. திரைத்துறையில டாக்டரா நீங்க வந்து இதுக்கப்புறம் அடிக்கடி அந்த மாதிரின்றதை குறைச்சிக்கிட்டு வேற எதுவும் ஸ்டடி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா டாக்டர் பட்டத்துக்கு அப்புறம்? ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதெல்லாம் ரேகிங் பண்றதில்ல, இங்க உட்கார வச்சு ரேகிங் பண்றீங்க. இல்ல அதெல்லாம் அந்த கதையை பொறுத்து அதுக்கான டைம் வரும். அது வேற மேடை வேற. சார் இப்ப நீங்க இந்த கம்பெனி நீங்க மூடிட்டு போயிட்டீங்க, ஆனா அடுத்த கம்பெனில நம்ம ட்ரை பண்ணும்போது அந்த கஷ்டம் வந்து தெரியும். நம்ம கம்பெனி வச்சுன்னு இருந்தோம், ஒரு மூடும் போது அந்த தோல்வி நம்மளுக்கு ரொம்ப உறுத்தும். அது எப்படி சார் உங்களுக்கு ஃபீல் பண்ணீங்க? தோல்வி எல்லாம் கிடையாது. இல்ல சார், அந்த கடையை மூட்டு போறேன்னு சொன்னீங்க. கடையை எடுத்து மூடி இருக்கதான் சொல்றேன். அது தோல்வியாலலாம் இல்ல, என்னோட கன்வீனியன்ஸ்க்காக தான், என்னோட வசதிக்காக தான். அதெல்லாம் வந்து அப்படிலாம் திருப்பி எப்போ வேணாலும் ஆரம்பிப்பாரு. இல்ல என்னோட கன்வீனியன்ஸ்க்காக தான். நிறைய ஒர்க் லோடு இருக்கு, வேற மாதிரியான ப்ரெஷர்ஸ் இருக்கிறதால தான் பண்ணமே தவிர எந்த தோல்வி. தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.